ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் ஃபார்ம். இது வேஸ்ட் டீகம்போஸரோட 2வது வீடியோ. முன்னாடி வீடியோவில் வந்து இது எப்படி பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். நான் பயோவில் லிங்க் பண்ணுறேன், ஐ பட்டன்லையும் போடுறேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 week later. இப்போ சரியாக 1 வாரம் ஆகியிருக்கு. நான் இப்போ திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே எறும்புலாம் போகுது பாருங்கள். நல்லா நொறையாக ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். உள்ளே இருக்க பாக்டீரியா நல்லா உற்பத்தி ஆகி இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கெட்டெல்லாம் போகலை, இது பார்க்க இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே அந்த உள்ளே இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியெல்லாம் அது விடுற மூச்சு காற்றுல வர பபிள்ஸ் தான். அது எல்லாமே இப்போ மறுபடியும் நல்லா ஒரு குச்சி வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த 100 வாட்டி அது மாதிரிலாம் தேவையில்லை, சும்மா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டால் போதும். இப்போ வந்து நீங்கள் வால்வை ரொம்ப கம்மியாக திறந்து விட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் வரணும் வெளியே. நான் பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் தண்ணி பாய்ப்பீங்கள்ல அதோட கலந்து விட்டுருங்க. இந்த டீகம்போஸரும் உங்களோட தண்ணியும் சேர்ந்து நல்லா வயலுக்கு பாயும். இது ஆல்ரெடி இப்போ நாங்கள் விட்டுட்டு தான் இருக்கோம் டீகம்போஸர். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது எங்கள் வயல் பார்க்க பச்சை பசேல்னு. இந்த டீகம்போஸர் வந்து வாரத்துக்கு 2 வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ நீங்கள் விருப்பப்படி விட்டுக்கலாம். கதிர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. தண்ணி விடுறப்பெல்லாம் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கதிர் வரத்துக்கு முன்னாடி மட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பதர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒன்றுமே இல்லாத நெல்லாம் அதில் வளராது. எல்லா நெல்லும் பிடிச்சி செம்மையாக வளர்ந்துருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.